அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். வாழைத்தண்டு எல்லோரும் வீட்லேயும் வாங்குவோம். அதை கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக எப்படி சமைக்கிறதுன்னு நான் டிப்ஸு சொல்ல போகிறேன். இதேமாரி ரவுண்டாக சர்க்கிள் வடிவத்தில் கட் பண்ணிக்கிடுங்க. இதை இப்படி கட் பண்ணவும் அந்த நார் தனியாக கையோடு வந்துடும். கையோடு வரவும் இது ஈஸியாக இதேமாரி நறுக்கி இதை தயிரோ மோரோ இல்லை சாதம் வடித்த கஞ்சி இது ஏதாவது ஒன்றில் போட்டு வச்சுடுங்க. இது அப்படியே கருத்து போக வாய்ப்புண்டு. அது கருக்காமல் அப்படியே நல்லாயிருக்கும். இதுமாரி சர்க்கிளாக வெட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் வெங்காயம் போட்டு வைக்கிற கூடை இருக்கும். இதுமாரி இந்த ட்ரேயை நம்ம எப்பப்போ வெங்காயமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ இதை சுத்தமாக லைட்டாக தண்ணியை தெளித்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஈர துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஃபேனில் காய வச்சு அதுக்கு பிறகு இதை மாதிரி வெங்காயத்தை ஃபில் பண்ணி வைக்கலாம். இதில் அழுகின வெங்காயம் லைட்டாக அழுகின வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். நல்ல வெங்காயம் மட்டும் போடணும். எங்கள் ஊரில் நியூ சென்னை ஷாப்பிங் போட்டிருந்தாங்க. இதில் எந்த பொருள் எடுத்தாலும் 160 ரூபா இந்த அமௌண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இதில் இது மாதிரி செராமிக் தட்டு, செராமிக் பவுலு நிறையா இருந்துச்சு. இந்த செராமிக் பிளேட்லாம் 2 160 ரூபான்னு கொடுத்தாங்க. அதே போல் இது மாதிரி டாய்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த டாய்ஸும் 160 ரூபா தான். இதே போல் ஃப்ரூட் வைக்கிற இது மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. கோல்டு கலர் பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு. இது நல்லா ஒர்த்துன்னு சொல்லுவேன். 160 ரூபாய்க்கு இது நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. இதே போல் இது 3 ஜாமான் ஒன்றா போட்டு வச்சுருந்தாங்க. இதுவும் 120 ரூபான்னு சொன்னாங்க. இது எனக்கு இது 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரையிலும். இதே மாதிரி சோம்பு மற்ற ஜாமானுங்க இது 2 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பணியாரக்கல் எடுக்கலான்னு பார்த்தேன். பணியாரக்கல்லுக்கு மூடி இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் பிளாஸ்டிக்கு அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் 160 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். அதே போல் மோப்பு நம்ம வெளியில் வாங்கினா 200 ரூபாய்க்கு வாங்கணும். அது 160 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா ஒர்த்துன்னு சொல்லுவேன். வாங்க நான் என்னென்ன ஜாமான் வாங்கினேன் அப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி 2 ஸ்டூலு உட்கார ஷார்ட்டாக உள்ள சேர் மாதிரி உள்ளது 2 160 ரூபா. இது நல்லா ஒர்த்து. அதே போல் இந்த டாய்ஸு ஒன்று எடுத்தேன். இது 160 ரூபா. இது 3 ஜாமான் 160 ரூபா. இதில் ஃபஸ்ட்டு எழுற தட்டு, வைஃபர், ஒரு ப்ரஷ் இருந்துச்சு. இது நல்ல ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த ஃபஸ்ட்டு எழுற தட்டு நல்ல லீவ்ஸ் வடிவத்தில் நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே போல் பேபி செப்பல் 160 ரூபா. இது 100 ரூபான்னு வாங்கலாம். நான் வாங்கின ஜாமானில் இதில் ஒர்த்து இல்லையான்னு, எந்த ஜாமான் எந்த அமௌண்ட்டில் வாங்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோவில் நான் 1 நிமிட கிச்சன் டிப்ஸ் போடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பெல்லுங்கிற பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.